ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபி vlogs. நான் இன்னைக்கு கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் உங்களுக்காக சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை, 2 இலை, 7 8 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் திரிஞ்சு வந்தோன்னே நம்ம இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதாவது 750 கிராம்ஸ். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டோன்னே இப்போ மசாலாஸ் எண்ணெய் விட்டு திரிஞ்சு வரும். அந்த டைமில் நான் தனியாக மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா பேஸ்ட்டில் 2 தேங்காய் பத்தை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ ஆட் 1 சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் சேர்த்துப்போம். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரில் 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.